العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்னும் ஒரு வாரங்களிலே ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரமலானை முறையாக நாம் பேணி நடந்து கொள்வதற்காக ரமலான் சம்பந்தமான சில சட்ட திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் சில விடயங்களை உங்களது நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் நோன்பு எப்போது விதியாக்கப்பட்டது, ரமலான் மாதம் எவ்வாறு உறுதிப்படும், நோன்பு எந்த வேளையிலே நோட்க வேண்டும், நோன்புக்குரிய நியத் இரவு வேளையிலே கட்டாயமாக நிகழ வேண்டும், ரமலானுடைய சில சிறப்புகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே கடைபிடித்த வழிகாட்டல்கள் என்ற சில விடயங்களை நாம் நேற்று பார்த்தோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்திலே வரக்கூடிய கடைசி 10 தனித்துவங்கள் சிலவற்றை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். காரணம், இந்த கடைசி 10 தனித்துவங்களை நாம் அறிந்து கொள்வதனூடாக ரமலான் மாதத்தை அடைந்து முதல் 20 நாட்களிலும் அந்த கடைசி 10 முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதற்காக அந்த முதல் 20 நாட்களிலும் நமது தேவைகளை முடித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவைகளை எனக்கும் உங்களுக்குமாக நான் நினைவூட்டுக் கொள்கின்றேன். இந்த கடைசி 10 நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றுதான் இஅ்திகாஃப். அல்லாஹுக்காக அல்லாஹுடைய இல்லங்களிலே தரித்திருப்பது, தங்குவது. அந்த இஅ்திகாஃபை பொறுத்தவரையிலே இந்த வருடம் எவ்வாறு அமைய போகின்றது என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே வெளிச்சமாக இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கும் அது போன்ற சந்தர்ப்பங்களை தர வேண்டும். அடுத்ததாக கடைசி 10 வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இரவுதான் லைலத்துல் கத்ர். கடைசி 10 வரக்கூடிய ஒற்றைப்பட வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். எனவே ஒரு இரவு 83 வருடங்களை விட சிறப்புக்குரியதாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏனைய காலங்களை விட இந்த ரமலான் மாதத்தின் இறுதி 10 அதிகமாக அவர்கள் முயற்சி செய்வார்கள். நன்மைகளை அதிகமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் காணலாம். அந்த வகையிலே இரவு வேளைகளிலே வணக்கங்கள் மூலமாக இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். தனது மனைவிமார்களையும் தொழுகைக்காக எழுப்பி விடுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கடைசி 10 பெண்களை விட்டும் தவிர்ந்து குடும்ப வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி நடந்து வணக்கங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பதை நபியுடைய வரலாறுகளிலே நாம் காணலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி 10 அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல வழிகளிலும் ஆர்வமூட்டி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி 10 வந்து விட்டால் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அயராது முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான சிறப்புகளை அறிந்து அந்த நோன்பிலே லைலத்துல் கத்ர் வரக்கூடிய கடைசி 10 அதிக முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு நோன்பாளி தனது நோன்பை அழகான முறையிலே ஒழுக்கமாக நெறிமுறை தவறாமல் அமைத்துக் கொள்வதற்காக உதவி செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடியவைகள் தான் முதலாவது, அல்லாஹ்வை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் நான் நோன்பை நோற்று அந்த காலங்களை கழிப்போம் என்றால் அந்த நோன்புக்குரிய முழுமையான கூலியை பெற்றுக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நோன்பு விதியாக்கப்பட்டதை பற்றி அல் குர்ஆனிலே கூறும்போது அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு கூறுகின்றான், லஅல்லகும் தத்தகூன், இதனூடாக நீங்கள் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே எல்லா நேரத்திலும் இறையச்சத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த ரமலான் மாதத்துடைய மகிமை, இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகளை உணர்ந்து அதற்காக செயல்படக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக தௌபாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதாவது தௌபா, பாவ மன்னிப்பு கோருவது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்டு நமது பாவ கரைகளை நீக்கி புனிதப்படுத்திக் கொள்வதற்காக இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இது போன்ற விடயங்கள் நமது நோன்பை முறையாக அழகான முறை நோட்பதற்கு உதவியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே இன்னும் சில விடயங்களை உங்களுக்கு நினைவூட்டலாம் என நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இந்த கருத்துக்களை நான் கூறி முடித்துக் கொள்வதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடைந்து அதிலும் குறிப்பாக இறுதி பத்தை அடைந்து லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.